போதைப் பொருளை தமிழகத்தில் அறவே இல்லாமல் ஒழித்திட்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில், விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் குறித்தும் இதனால் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சீரழிவது குறித்தும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. விடியா திமுக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் புழக்கம் தடுக்க வேண்டும் என 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியும் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் அப்போதே உரிய நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்திருந்தால் இன்றைய தினம் மாணவர்கள் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி அவர்களது வாழ்க்கை சீரழியும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதனிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளிலும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்ட செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியன. இந்த சோதனையின் வழியாக மாணவர் ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாக காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்து பெற்றோரை கல்லூரிக்கு அழைத்து வர சொல்லியதால் மன அழுத்தத்தில் தவறான முடிவெடுக்க முயற்சி செய்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி மிகவும் வருத்தத்திற்கு உரியது. இணையாவது இந்த விடியா திமுக அரசு காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட செய்து போதைப் பொருளை தமிழகத்தில் அறவே இல்லாமல் ஒழித்திட்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் எதிர்காலத்தை பாதுகாத்திட விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.